வேதாகமத்தில் கடைசி நாட்களில் என்ன நடக்கும் என்று சொல்லப்பட்டது நாம் வாழும் இந்த கடைசி நாட்களில் நிறைவேற தொடங்கியுள்ளது. இது நாம் கடைசி நாட்களில் வாழ்கிறோம் என்பதை காட்டுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்பவும் சீக்கிரமாய் வரப்போகிறார். மாரநாதா. பில் கேட்ஸ் ஆதரவு பெற்ற காவி தடுப்பூசி மற்றும் உயிரளவியல் அடையாள நிறுவனமான ட்ரஸ்ட் ஸ்டாம்ப் எனப்படும் நம்பிக்கை முத்திரை என்ற நிறுவனங்களுக்கு இடையிலான ஒரு கூட்டணி டிஜிட்டல் அடையாள முறையை மாஸ்டர் கார்டின் கிளிக் டு பே, அதாவது கட்டணம் செலுத்த அழுத்து என்ற அமைப்புடன் இணைந்து சோதிக்க உள்ளது. பணத்தை அகற்றுவதே இந்த கூட்டணியின் குறிக்கோள். இந்த திட்டம் மேற்கு ஆப்பிரிக்காவில் அறிமுகப்படுத்தப்பட்டு மேலும் 2021ஆம் ஆண்டில் கோவிட்-19 தடுப்பூசியுடன் இணைக்கப்பட்டு கட்டாயப்படுத்தப்பட உள்ளது. நீங்கள் அதிக தடுப்பூசிகளை பெறுவதால் உங்கள் தடுப்பூசி நிலை புதுப்பிக்கப்படும். இந்த தடுப்பூசிகள் இல்லையா? அப்போ பணமும் உங்களுக்கு இல்லை. இதுதான் இறுதி கட்டுப்பாடு. நம்பிக்கை முத்திரை என்பது தடுப்பூசி அடிப்படையிலான டிஜிட்டல் அடையாள திட்டமாகும். இது பில் கேட்ஸால் நிதியளிக்கப்பட்டு மாஸ்டர் கார்டு மற்றும் காவியால் செயல்படுத்தப்படுகிறது. இது விரைவில் உங்கள் பயோமெட்ரிக் டிஜிட்டல் அடையாளத்தை உங்கள் தடுப்பூசி பதிவுகளுடன் இணைக்கும். இந்த திட்டம் பணத்தின் மீதான உலகளாவிய போரின் ஓர் பகுதியாகும். மேலும் நீங்கள் பெற்ற தடுப்பூசிகளின் அடிப்படையில் கண்காணிப்பு மற்றும் முன்கணிப்பு நோக்கங்களுக்காக இரட்டை பயன்பாட்டை கொண்டுள்ளது. தடுப்பூசி போட விரும்பாதவர்கள் தங்கள் நம்பிக்கை மதிப்பெண்ணின் அடிப்படையில் சமூகத்தில் இருந்தே ஒதுக்கப்படலாம். இவை அனைத்தும் தேவன் தமது தீர்க்கதரிசி சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்கள் மூலமாக முன் அறிவித்தபடியே நடக்கிறது. கற்புள்ள கணிகைகள் போல உங்கள் ஆத்துமாக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரு கற்புள்ள கன்னிகை எப்படி தன் கற்பை பாதுகாத்துக் கொள்ளுவா? எது வேணாலும் விட்டு கொடுப்பா, தன் உயிரை கூட விட்டு கொடுப்பா. ஆனா ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள கற்புள்ள ஒரு பெண் தன் கற்பை எச்சூழ்நிலையிலும் இழக்க மாட்டா. அதே போல உங்கள் ஆத்துமாக்கள் கரைப்படாதபடிக்கு, மாசுபடாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தூய்மையாக கற்புள்ள ஸ்திரீ தன் கற்பை பாதுகாப்பதை போல guard the virginity of your soul. ஏன் கற்புள்ள கனிகையில போல நம் ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டுமா? ஏனென்றால் விசுவாச துரோகம் உண்டாக போகிறது. சூடான அக்னியில் புடமிட மனம் இல்லாமல் தங்கள் விசுவாசத்தை மறுதலிப்பார்கள் பலர். அப்ப நாங்க என்ன செய்யணும்? எப்படி நாங்கள் எங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்வது? அப்ப எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது என்று நான் கேட்க அவர் கொடுத்த ஒரு ஆலோசனை, விசுவாச துரோகம் முந்திக் கொள்ளாமல் இருக்க அக்னி பரீட்சைக்கு ஆயத்தப்பட வேண்டும். இதுக்கு நம்முடைய சின்ன பிள்ளைங்களை ஆயத்தப்படுத்தணும், நம்முடைய வாலிபர்களை ஆயத்தப்படுத்தணும், நம்முடைய வயோதிபர்களை ஆயத்தப்படுத்தணும். எக்காரணத்து கொண்டும் நாங்கள் மறுதலிக்க மாட்டோம், எக்காரணத்து கொண்டும் முத்திரை நாங்கள் எடுக்க மாட்டோம் என்ற ஒரு திட்ட விசுவாசம், திட்ட பலன் வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உறுதியான நம்பிக்கை, உறுதியான விசுவாசம், உறுதியான ஒரு தைரியம்
நமக்குள்ள வளரணும். சபைகள் ஒன்றாக இணைந்தால் எதிர்த்து வரும் சர்ப்பம், அது சொல்லும்பொழுது பார்க்குறேன், ஒரு நல்ல கருப்பு நிறமுள்ள ஒரு டிராகன், ஒரு சர்ப்பம், அது வந்து அங்கே நிற்கிது. அந்த சர்ப்பத்தை ஜெயிக்கலாம். Walk before me with a perfect heart என்று வேதம் சொல்கிறது. தேவனுக்கு முன்பதாக நீங்கள் நடக்கும் வழி பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நீதி நிறைந்ததாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் வரும் தீங்கிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள ஏதுவாக இருக்கும். ஆரோக்கிய பாஸ் என்ற கூட்டணி மேற்கு ஆப்பிரிக்காவில் குறைந்த வருமானம் கொண்ட தொலைதூர சமூகங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டு பின்னர் உலகம் முழுவதும் அமல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் பில்கேட்ஸ் அவர்களால் ஆதரிக்கப்படும் காவி தடுப்பூசி கூட்டணிக்கும் மாஸ்டர் கார்டு மற்றும் நம்பிக்கை முத்திரை என்ற செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் அடையாள அங்கீகாரம் நிறுவனத்திற்கு இடையேயான பொது தனியார் கூட்டாட்சியாகும். இந்த திட்டம் முதலில் 2018 பிற்பகுதியில் தொடங்கப்பட்டது. நம்பிக்கை முத்திரையின் மேம்பட்ட டிஜிட்டல் அடையாள தொழில்நுட்பம் காவி மாஸ்டர் கார்டு முன்முயற்சி ஆரோக்கிய பாசுடன் ஒருங்கிணைக்கப்படும். இது டிஜிட்டல் தடுப்பூசி பதிவு மற்றும் அடையாள அமைப்பு. இது மாஸ்டர் கார்டின் கிளிக் டு பே, அதாவது கட்டணம் செலுத்த அழுத்து என்ற திட்டத்துடன் இணைக்கப்பட உள்ளது. மாஸ்டர் கார்டின் செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர கற்றல் தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் அமைப்பாகும். மாஸ்டர் கார்டு ஒரு குழந்தை பருவ நோய் தடுப்பு மையப்படுத்தப்பட்ட சாதனையை உருவாக்கும் என்று உறுதியளித்தது. மாஸ்டர் கார்டு தன்னை ஒரு பணத்திற்கு அப்பாற்பட்ட உலகத்தை நோக்கிய தலைவராக விவரிக்கிறது. இந்த காவி மற்றும் மாஸ்டர் கார்டு கூட்டணியின் எதிர்கால வாய்ப்புகளை ஆராய்வது மிக மிக அவசியம். காவி உடனான ஒரு கூட்டணி ஒரு பயோமெட்ரிக் டிஜிட்டல் அடையாள அமைப்பு, தடுப்பூசி பதிவுகள் மற்றும் கட்டண முறையை இணைக்கும் ஒத்திசைவான ஒரு தளமாக இணைப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு புதிய மூலோபாயத்தை குறிக்கிறது. இந்த திட்டம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டது மற்றும் காவி நன்கொடையாளர் நிதியில் இருந்து $38 லட்சம் அமெரிக்க நிதியுதவி அளிக்கப்பட்டுள்ளது. இது தவிர பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளையிலிருந்து இதே போன்ற தொகையை பெற்றது. கொரோனா வைரஸ் தொற்று நோய்க்கு பதிலளிக்கும் விதமாக மாஸ்டர் கார்டின் ஆரோக்கிய பாஸ் திட்டத்தை மாற்றியமைக்க முடியும் என்று காவி ஜூன் மாத தொடக்கத்தில் அறிவித்தது. இதற்கு 1 மாதத்திற்கு பிறகு நம்பிக்கை முத்திரையின் மேம்பட்ட பயோமெட்ரிக் அடையாள தளமும் ஆரோக்கிய பாஸில் ஒருங்கிணைக்கப்படும் என்று மாஸ்டர் கார்டு அறிவித்தது. உலகளவில் பயோமெட்ரிக் அடையாளத்தை வழங்கும் நம்பிக்கை முத்திரையின் திறனை கருத்தில் கொண்டு இது செய்யப்பட்டது. இணைய அணுகல் அல்லது செல்லுலார் இணைப்பு இல்லாத இடங்களில் கூட செயல்பட ஒரு நபரின் சட்ட பெயர் அல்லது அடையாளத்தை பற்றிய தகவல் கூட தேவையில்லை. காவி, மாஸ்டர் கார்டு மற்றும் நம்பிக்கை முத்திரை சம்பந்தப்பட்ட இந்த ஆரோக்கிய திட்டம் விரைவில் மேற்கு ஆப்பிரிக்காவில் சோதிக்கப்பட உள்ளது. தேசிய அடையாள பதிவு முறைகளின் ஒரு பகுதியாக பயோமெட்ரிக்ஸை நடைமுறைப்படுத்துவதற்கான உந்துதல் கண்டத்தில் பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது மற்றும் பல ஆப்பிரிக்க நாடுகளில் மிகவும் அரசியல் மயமாக்கப்பட்ட பிரச்சனையாக மாறியுள்ளது. செலவுகள் காரணமாக ஆப்பிரிக்காவில் இதே போன்ற திட்டங்களுக்கு எதிர்ப்பு பெரும்பாலும் டிசம்பர் மாதம் 2020 பொது தேர்தலுக்கு முன்னதாக பயோமெட்ரிக் வாக்காளர் மேலாண்மை அமைப்பு செயல்படுத்த கானாவின் தேர்தல் ஆணையம் முயற்சிக்கும் என்று தெரிவித்துள்ளது. இதே போன்ற திட்டம் இங்கிலாந்திலும் தொடங்கப்பட்டது. ராணுவ தர தொழில்நுட்பத்தின் மூலம் பொது சுகாதார நிர்வாகத்தை வலுப்படுத்தும் பெயரில் குடிமக்களின் வாழ்க்கையின் கிட்டத்தட்ட ஒவ்வொரு அம்சத்தையும் கண்காணிக்க கோவி பாஸ் பயோமெட்ரிக் RFID செயல்படுத்தப்பட்ட கொரோனா வைரஸ் டிஜிட்டல் சுகாதார பாஸ்போர்ட்டுகளை இங்கிலாந்து அரசு உருவாக்கி வருகிறது. இது இத்தாலி, போர்ச்சுகல், பிரான்ஸ், பனாமா, இந்தியா, அமெரிக்கா, கனடா, ஸ்வீடன், ஸ்பெயின், தென்னாப்பிரிக்கா, மெக்சிகோ, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் நெதர்லாந்து உள்ளிட்ட உலகெங்கிலும் உள்ள 15 நாடுகளுக்கு டிஜிட்டல் சுகாதார பாஸ்போர்ட்டுகளை அனுப்பி 5 கோடி டிஜிட்டல் சுகாதார பாஸ்போர்ட்டுகளை வழங்கியுள்ளது. காவி பெரும்பாலும் பிரிட்டன் மற்றும் பில்கேட்ஸ் ஆகியோரால் வழிநடத்தப்படுகிறது. இங்கிலாந்து காவியின் மிகப்பெரிய நன்கொடையாளர் என்றாலும் அதன் செயலாக்கம் கேட்ஸ் அணுகுமுறை எனப்படுவதை பின்பற்றுகிறது.
விமர்சகர்களால் தடுப்பூசி காட்டல் அல்லது பார்மா காட்டல் என்று அழைக்கப்படும் இத்தகைய தடுப்பூசிகள் உலகளவில் குறைந்தது 3,80,00,000 அகால மரணங்களை ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளன. எவர்கிரீன் ஹாஸ், அதாவது என்றும் பசுமை ஹாஸ் என்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்பிக்கை முத்திரை ஒரு பயோமெட்ரிக் அடையாள முறையை உருவாக்கியுள்ளது. இந்த தொழில்நுட்பம் ஒரு நபரின் ஒற்றை புகைப்படம், உள்ளங்கை அல்லது கைரேகையின் அடிப்படையில் முப்பரிமாண முகமுடியை உருவாக்குகிறது. இந்த முகமுடியை உருவாக்குவதன் மூலம் அசல் தரவு அகற்றப்பட்டு மறைகுறியாக்கப்பட்ட விசைகள் உருவாக்கப்படுகின்றன. இந்த மறைகுறியாக்கப்பட்ட விசைகள் ஒரு நபரின் பெயர், கைரேகை மற்றும் அடையாளம் காண பயன்படுத்தப்படும் மற்ற எல்லா தகவல்களுக்கும் பதிலாக சேவை செய்கின்றன. முதலில் இருந்த தரவுகளில் ஒரு சிறிய சதவீதம் மட்டுமே ஹாஷில் உள்ளது. உங்களிடம் இருப்பது சேமிப்பதற்கு பாதுகாப்பான ஒன்று, ஏனெனில் இது உங்களை நேரடியாக அடையாளம் காண பயன்படுத்த முடியாது. எண்களின் இந்த பெரிய தடுமாற்றத்தில் யாரும் உங்களை அடையாளம் காண மாட்டார்கள். இதன் விளைவாக தனியுரிமையை பாதுகாக்கிறது, தவறாக பயன்படுத்துவதற்கான திறனை குறைக்கிறது மற்றும் வேறு எந்த விதமான சட்ட பதிவுகளும் இல்லாத போது திறம்பட சேர்க்க அனுமதிக்கிறது என்று நம்பிக்கை முத்திரை தலைமை நிர்வாக அதிகாரி கிரெத் ஜென்னர் கூறியுள்ளார். ஒரு குழந்தை அல்லது தனிநபர் தடுப்பூசி பெறும் ஒவ்வொரு முறையும் புதுப்பிக்கப்பட்ட சுகாதார தகவல்களுடன் ஒரு புதிய ஹாஸ் உருவாக்கப்படுவதால் தனித்துவமான ஹாஸ் உருவாக்கிவிடும் திறன் கொண்டது என்றும் ஜென்னர் சமீபத்திய செய்திக்குறிப்பில் விளக்கினார். வெவ்வேறு ஹாஸ்கள் ஒரே நபருக்கு சொந்தமானதா என்பதை நம்பிக்கை முத்திரையின் செயற்கை நுண்ணறிவு AI வழிமுறைகள் மூலம் துல்லியமாக தீர்மானிக்க முடியும். அதாவது நீங்கள் உருவாக்கும் போது ஹாஸ் காலப்போக்கில் உருவாகிறது என்று ஜென்னர் கூறினார். ஆரோக்கிய அட்டை முன்முயற்சி தடையற்ற சந்தை கருத்தாய்வுகளுக்கு மாறாக பொது சுகாதார கவலைகளால் எவ்வளவு தூண்டப்படுகிறது என்பது தெளிவாக தெரியவில்லை. உண்மையில் பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் மற்றும் ராக்பெல்லர் அறக்கட்டளைகள், அதோடு இணைந்த அரசாங்கங்கள் மற்றும் தடுப்பூசி தொழில் ஆகியவற்றால் பெருமளவில் நிதியளிக்கப்பட்ட காவி கூட்டணி தனிநபரின் ஆரோக்கியத்தை விட தடுப்பூசிகள் மற்றும் பிற நோய் தடுப்பு தயாரிப்புகளுக்கான சந்தைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் முக்கியமாக அக்கறை கொண்டுள்ளது. இதேபோல் மாஸ்டர் கார்டின் காவி கூட்டாண்மை அதன் வேர்ல்ட் பியாண்ட் கேஷ், அதாவது பணத்தை தாண்டிய உலகம் என்ற முயற்சியுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது. இது முக்கியமாக அதன் வணிக மாதிரியை மேம்படுத்துகிறது. இது நீண்ட காலமாக அச்சிடப்பட்ட பணத்தின் பயன்பாட்டை குறைப்பதை குறிக்கோளாக கொண்டுள்ளது. நம்பிக்கை முத்திரை தனது டிஜிட்டல் அடையாள அமைப்புக்கான இந்த சந்தைமய பார்வையை பகிர்ந்து கொள்கிறது. ஏனெனில் நிறுவனம் தனது என்றும் பசுமை ஹாஸ் தொழில்நுட்பத்திற்கான புதிய வணிகமயமாக்கல் விருப்பங்களை தேடுவதாக கூறியுள்ளது. குறிப்பாக சிறை அமைப்புகளுடன், தனியார் மற்றும் பொது சிறை அமைப்புகளுடனான பேச்சுவார்த்தைகள் நம்பிக்கை முத்திரையின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் ஆர்வத்தை வெளிப்படுத்தியுள்ளன. தனிநபர்களுக்கு பரோலில் அடையாளத்தை வழங்குவதற்காக அவர்களின் ஒவ்வொரு அசைவையும் கண்காணிக்கும் விலையுயர்ந்த கணுக்கால் வளையல்களுக்கு பணம் செலுத்தாமல் குறைந்த விலையில் அதே சேவையை தரும் நம்பிக்கை முத்திரையை பயன்படுத்த அவர்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். கோவிட்-19 கட்டுப்படுத்தல் முயற்சி மற்றும் சட்ட அமலாக்கம் ஆகிய இரண்டிற்கும் அதன் தொழில்நுட்பத்தை வழங்குவதில் ஆர்வம் காட்டும் முத்திரை மற்றும் கோவிட்-19க்கு டிஜிட்டல் தீர்வுகளை வழங்கும் பல நிறுவனங்கள் கண்காணிப்பு மற்றும் முன்கணிப்பு நோக்கங்களுக்காக சிறை அமைப்புகள் மற்றும் சட்ட அமலாக்கங்களுக்கும் அதே தீர்வுகளை வழங்குகின்றன. உதாரணமாக, கோவிட்-19 எதிர்வினையின் ஒரு பகுதியாக முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட தொடர்பு தடமறிதல் மென்பொருளானது அமெரிக்கா முழுவதும் உள்ள காவல்துறைகளால் நாட்டின் சமீபத்திய போராட்டங்கள் மற்றும் உள்நாட்டு அமைதியின்மை ஆகியவற்றின் போது எதிர்ப்பாளர்களை கண்காணிக்க பயன்படுத்தப்பட்டது.
இதேபோல் தற்போது ரோட் தீவில் பயன்படுத்தப்பட்டு வரும் ஒரு சர்ச்சைக்குரிய இஸ்ரேலிய தொழில்நுட்ப நிறுவனம் எதிர்காலத்தில் COVID-19 பெறக்கூடிய நபர்களையும் அடையாளம் காண செயற்கை நுண்ணறிவு AI இயங்கும் முன்கணிப்பு பகுப்பாய்வை வழங்குகிறது. அதே நேரத்தில் எதிர்கால இருப்பிடங்களை மற்றும் கலவரம் மற்றும் உள்நாட்டு அமைதியின்மை ஆகியவற்றில் பங்கேற்பாளர்களை கண்காணிக்கும் திறனையும் அரசாங்கங்களுக்கும் வழங்குகிறது. இந்த புதிய ஆரோக்கிய அட்டை முன்முயற்சியை பற்றி மிகவும் ஆபத்தானது என்னவென்றால் இந்த இரட்டை பயன்பாட்டு டிஜிட்டல் தீர்வுகளை பணமில்லா கட்டண தீர்வுகளுடன் இணைக்கிறது. தொடாமல் அச்சிட்ட பணமில்லா பணம் செலுத்தும் முறைகள் விரைவில் கட்டாயப்படுத்தப்படலாம். இந்த 2020ஆம் ஆண்டு தொடக்கத்தில் தொற்று நோய் முதலில் அறிவிக்கப்பட்டது முதல் காவியோடு இணைந்துள்ள அமைப்புகளுக்கான உலக சுகாதார அமைப்பு போன்ற நிறுவனங்கள் இந்த முறைகளையே பரிந்துரைக்கின்றன. தேசிய அடையாள பதிவு முறைகளுக்கு பயோமெட்ரிக்ஸை பயன்படுத்துவதற்கான கருத்து மிகவும் அரசியல் மயமாக்கப்பட்ட பிரச்சனை. ஐடி 2020 என்ற டிஜிட்டல் அடையாள திட்டத்தின் மூலம் மனித இனத்திற்கு மைக்ரோசிப் குத்துவதற்காக இது திட்டமிடப்பட்டுள்ளது என்று இத்தாலிய நாடாளுமன்றத்தில் ரோம நாடாளுமன்ற உறுப்பினர் சாரா குனியால் அமல்படுத்தினார். அவர் பில்கேட்ஸை தடுப்பூசி குற்றவாளி என்று கண்டித்தார் மற்றும் இத்தாலிய நாடாளுமன்றத்தில் பில்கேட்ஸை கைது செய்ய கோரினார். 3ஆம் வில்லியம் ஹென்றி கேட்ஸ் ஒரு அமெரிக்க வணிக அதிபர், மென்பொருள் உருவாக்குனர், முதலீட்டாளர் மற்றும் மனிதவின பற்றாளர், மைக்ரோசாப்ட் கார்ப்பரேஷனின் இணை நிறுவனர். 1995 முதல் 2017 வரை அவர் போர்ப்ஸ் பத்திரிகையின் உலகின் மிகப்பெரிய பணக்காரர் என்ற பெயரை பெற்றார். ஆகஸ்ட் 2020 நிலவரப்படி கேட்ஸின் நிகர மதிப்பு 11,370 கோடி அமெரிக்க டாலர்கள் ஆகும். இதனால் அவர் ஜெஃப் பெசோஸுக்கு பின்னால் உலகின் 2வது செல்வந்தர் ஆவார். டைம் பத்திரிகை 20ஆம் நூற்றாண்டில் மிகவும் செல்வாக்கு செலுத்திய 100 பேரில் ஒருவராகவும் 2004, 2005 மற்றும் 2006ஆம் ஆண்டுகளில் மிகவும் செல்வாக்கு மிக்க 100 நபர்களில் ஒருவராகவும் கேட்ஸை பெயரிட்டது. யூகோ கணக்கெடுப்பை நடத்திய ஒவ்வொரு முறையும் பட்டியலில் முதலிடத்தை பிடித்த பில்கேட்ஸ் உலகின் மிகவும் போற்றப்பட்ட மனிதராக இருக்கிறார். 2005ஆம் ஆண்டில் 2ஆம் எலிசபெத் மகாராணியால் கேட்ஸ் ஒரு கௌரவ நைட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர் ஆனார். 2015ஆம் ஆண்டு கேட்ஸ் அவரது மனைவி மெலிண்டாவுடன் சேர்ந்து நாட்டில் அவர்களின் சமூக பணிகளுக்காக இந்தியாவின் 3வது மிக உயர்ந்த சிவில் விருது பத்மபூஷன் பெற்றார். அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸை 2016ஆம் ஆண்டில் அவர்களின் மனிதவின பற்று முயற்சிகளுக்காக ஜனாதிபதியின் சுதந்திரமான பதக்கத்தை அளித்தார். மேலும் பிரெஞ்சு ஜனாதிபதி பிரான்சுவா ஹாலண்ட் அடுத்த ஆண்டில் பில் மற்றும் மெலிண்டா ஆகியோரின் தொண்டு முயற்சிகளுக்காக பிரான்சின் மிக உயர்ந்த தேசிய விருதாகிய லெஜின் ஆஃப் ஹானர் தளபதி விருதை வழங்கினார். பிப்ரவரி 18, 2017 அன்று ஜெர்மனியில் நடந்த மியூனிக் பாதுகாப்பு மாநாட்டில் பில்கேட்ஸ் ஒரு பேரழிவு பற்றி கடுமையான எச்சரிக்கையை அளித்தார். இது இயற்கையின் ஒரு வினோதத்தால் அல்லது ஒரு பயங்கரவாதியின் கையில் ஏற்பட்டாலும் வேகமாக நகரும் வான்வழி நோய்க்கிருமி ஒரு வருடத்திற்குள் 3 கோடிக்கும் அதிகமான மக்களை கொல்லக்கூடும் என்று தொற்று நோயியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். அடுத்த 10 முதல் 15 ஆண்டுகளில் உலகம் இதே போன்ற வெடிப்பை அனுபவிக்கும் ஒரு நியாயமான நிகழ்தகவு இருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். உலகின் அனைத்து பணக்காரர்களில் பில்கேட்ஸ் தான் பெரும்பாலும் உலக தலைவர்களின் கூட்டங்களில் காணப்படுகிறார். அவரது வார்த்தைகள், கருத்துக்கள், ஆலோசனைகள் அவர்களால் மதிப்புமிக்கதாக கருதப்படுகிறது. பில்கேட்ஸ் எச்சரித்தது போலவே COVID-19 கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டு உலகமே ஸ்தம்பித்துள்ளதால் அவரின் பேச்சும் முயற்சியும் இன்னும் அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ளது. உலக அரங்கில் பில்கேட்ஸின் திடீர் தோற்றமும் தொற்று நோய்களை பற்றிய எச்சரிக்கையும் தானியேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் உள்ள ஒரு தீர்க்க தரிசனத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது.
பில்கேட்ஸின் வார்த்தைகளைப் போல உலக சுகாதார அமைப்பின் இயக்குனர் தலைவர் டெட்ரோஸ் அதோனாம் அடுத்த தொற்று நோய்க்கு உலகமே சிறப்பாக தயாராக இருக்க வேண்டும் என்று எச்சரித்துள்ளார். கோவிட்-19 தடுப்பூசி கிடைக்கும் போது மருத்துவ ஆராய்ச்சி இவ்வளவு வேகமாக செல்லும் நிலையில் இந்த தொழில்நுட்பம் தடுப்பூசி திட்டங்களில் பயன்படுத்தப்படும் மற்றும் காவி குடையின் கீழ் உலகளவில் செயல்படுத்தப்படும். மாஸ்டர் கார்டு வெல் பாஸை உருவாக்க பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளையின் மாஸ்டர் கார்டு, காவி மற்றும் நம்பிக்கை முத்திரை ஆகியவற்றின் கூட்டாண்மை மிருகத்தின் முத்திரையை தயாரிப்பதற்கான ஓர் முன்னோடியாகும். கடைசி நாட்களில் ஒரு உலக அரசாங்கமும் ஒரு உலக மதமும் ஒரு உலக தலைவரும் வந்து உலகத்தில் ஒரு அமைப்பை நடைமுறைப்படுத்துவான் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. அந்த முத்திரையை பெறாதவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷருடைய இலக்கமாய் இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. வேதாகமத்தில் கடைசி நாட்களில் என்ன நடக்கும் என்று சொல்லப்பட்டது நாம் வாழும் இந்த கடைசி நாட்களில் நிறைவேற தொடங்கியுள்ளது. இது நாம் கடைசி நாட்களில் வாழ்கிறோம் என்பதை காட்டுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்பவும் சீக்கிரமாய் வரப்போகிறார். மாரநாதா. County, Kido, Aztec,